அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். வங்கி மேலாளர்கிட்ட ஒரு பெண் லோன் கேட்டு போகிறாங்க. மேலாளர் லோன் அப்ளிகேஷன் எடுத்து கையில் வச்சுக்கிட்டாரு. எதுக்காக பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பெண், கொஞ்சம் மாடு வாங்கி பால் வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேன். அப்போது அடமானமாக என்ன தருவீங்க? அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் குழப்பம். அடமானம்னா என்ன? நீங்கள் கேட்குற பணத்தோட மதிப்புக்கு சமமாக ஏதாவது சொத்து கொடுத்தாதான் பேங்க் பணம் கொடுக்கும். அதைத்தான் அடமானம்னு சொல்லுவோம். அதுக்கு அந்த பெண் சொல்கிறாங்க, கொஞ்சம் நிலம் இருக்குது, 2 குதிரை இருக்குது, எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். மேலாளர் இன்னும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு பேசிட்டு நிலத்தை அடமானமாக வச்சுக்கிறேன்னு முடிவு பண்ணி அவருக்கு பணத்தை லோனாக தர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறார். சில மாதங்கள் கழிகிறது. அந்த பெண் மறுபடியும் பேங்க்குக்கு வர்றாங்க. தன்னுடைய கணக்கு புத்தகங்களை எடுக்க சொல்கிறாங்க. பைசா பாக்கி இல்லாமல் கடன் வட்டி எல்லாத்தையும் கணக்கு போட்டு செட்டில் பண்ணுறார். மேலாளருக்கு பயங்கர ஆச்சரியம். கடன் எல்லாத்தையும் கட்டிட்டீங்களே, லாபம் எதுவும் இல்லையா? அந்த பெண் உற்சாகமாக பதில் சொல்கிறாங்க, லாபம் இல்லாமலா? அது கிடச்சது நிறையா. மேலாளருக்கு ஆர்வம். அதையெல்லாம் என்ன செஞ்சீங்க? என்ன செய்கிறது, பொட்டியில் போட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க அந்த பெண்மணி. மேலாளர் யோசிக்கிறார். இந்த மாதம் டார்கெட்டுக்கு சரியான ஆளாக இந்த பெண் கிடச்சிட்டாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே கணக்கு போட்டுட்டு, ஏன் நீங்கள் இந்த பணத்தை எங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணலாமே அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த பெண் கேட்குறாங்க, டெபாசிட்னா என்ன? மேலாளர் ரொம்ப விளக்கமாக பதில் சொல்கிறார். நீங்கள் உங்கள் பேரில் ஒரு கணக்கை ஆரம்பித்து அதில் உங்கள் பணத்தை போட்டு வச்சா உங்கள் சார்பாக பேங்க் உங்கள் பணத்தை பார்த்துக்கும். உங்களுக்கு எப்பப்போ பணம் தேவையோ அப்பப்போ நீங்கள் அந்த பணத்தை எடுத்துக்கலாம். கேட்டுட்டு இருந்த அந்த பெண் அப்படியே கொஞ்சம் சற்றே சேரில் சாஞ்சிட்டு உட்காந்துட்டு கேட்குறாங்க, அடமானமா என்ன தருவீங்க? நல்ல கேள்வி இல்லைங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கண்டென்ட், ஏனோ அதனால தான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நாளை சந்திப்போம் தோழமையிலே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, ஜெயாற்றை வென்றார்.